வெல்கம் டு பொள்ளாச்சி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க. கேரளாவில் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப திகட்டாமல் மைல்டாக இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி தான், ஒரு இலையடை. ஆனால் நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேர்ஷன். ஏன்னா அவங்க செய்கிற இலையடைக்கு மாவு பதம் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வாழைப்பழ எடைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாழைப்பழ அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை பல்லாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். 4 வாழைப்பழம் நல்லா தித்திப்பாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் சின்னதாக ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பல்லாக அரிஞ்ச தேங்காய், அதை இதில் சேர்த்து கலர் மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேஷனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்து இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் கோதுமை மாவு, அரிசி மாவு, நாட்டு சக்கரை, ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலையில கொஞ்சமாக நெய் தடவி இதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி இதில் எடுத்து இப்படி ரவுண்டாக தட்டிக்கோங்க. தட்டி இதை மூடி இட்லி சட்டியில் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இலை அடை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் கம்மி, டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.